வெல்கம் டு குக் வித் மார்டினா. என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சின்ன பவுல்ல துருவி வச்ச தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸியில நம்ம அரைச்சுக்க போறோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம ஆயிலை சேர்த்துக்க போறோம். நான் இப்போ பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோங்க. நல்ல சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்று பாருங்கள் பெருசாக இருக்குது. அவங்க தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அதனால் விட்டுட்டேன். ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆன உடனே பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாங்க கடாயிலிருந்து. அதே கடாயில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு அண்ட் வெந்தயம், இதை வந்து 3ஐயும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வெடிச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இதோட ஒரு 15 பல் பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இப்போ கொஞ்ச நேரத்தில் சேர்த்திடுவோம். இப்போதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் புளி சேர்த்துட்டேங்க. ½ கிளாஸ் வாட்டர், இதை தான் இப்போ சேர்க்குறேன். இப்போ சால்ட்டை சேர்த்துக்கலாங்க. சால்ட் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்க போறோம். ஒரு 10 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ண விடலாம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி.